சுவாமி சரணம். நாம் இன்றைக்கி வந்துட்டு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக சின்ன கோயில் தான். பட் ஆனால் இந்த பிரம்மபுரீஸ்வரரை பார்க்குறதுக்கு ஆல்ரெடி 2 நாளாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். 2 நாளாக வரப்பையும் கோயில் போட்டு இருந்துச்சு. நேத்தியுமே இங்கே வரப்போ தான் கோயில் போட்டு இருந்ததுனால அப்புறம் மகாபுத்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் நேத்தி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரம்மபுரீஸ்வரரை பார்த்துட்டேன். கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பிரதோஷம் வேறு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் பூஜையை பார்த்துட்டு போகலாம். அபிஷேகம்லாம் முடிஞ்சு பிரசாதம் தான் கொடுத்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு பிரதோஷம் அன்னைக்கு தான் வரணும்னு இருந்திருக்கு போல. சிவனோட அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணுன்னு இருந்திருக்கு போல. அதனால 2 நாள் தள்ளி போயிருக்கு. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிரளயத்துக்கு அப்புறம் பிரம்மா சிவனை பார்த்து தவம் பண்ண இடம். ஸோ அதனால தான் இது பிரம்மபுரீஸ்வரர். இங்கே இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே மும்மூர்த்திகள் 3 பேருமே இருப்பாங்க. பெருமாள், சிவன் அண்ட் பிரம்மா 3 பேருக்குமே இங்கே சன்னதி இருக்குது. கடைசியாக வழியாக வந்துட்டோம். நாளைக்கு வேற கோயிலில் பார்க்கலாம்.